ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நித்திகா தமிழ் விளாக் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிக்கிறேன். நம்ப முடியாத அளவுக்கு சில நேரம் சில விஷயங்கள் நடக்கும். அது நிறைய யூடியூப்லயே நான் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கே நடக்கும் போது தான் ஒரு வியப்பா இருக்கு. அது சாதாரண ஒரு கிழங்கா என்னால் எடுத்துக்கவே முடியலங்க. இப்படி ஒரு ரூபத்தை பார்த்து அதை அலட்சியமாகவும் என்னால் கடந்தும் போக முடியல. மற்றவங்க கிட்ட விற்கவும் எங்களால் முடியல, அதை சாப்பிடவும் முடியல. இப்படி ஒரு ரூபமா நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குற சில பேருக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா கூட தோணலாம். அப்படி தோணுனா பரவாயில்லைங்க. ஏன்னா அந்த உணர்வை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது என்னன்றது புரியும். புரியாதவங்களுக்கு இது எல்லாமே பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். வாராகிய சாமியை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கும்பிட்டுட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எந்த ரூபத்திலையும் எனக்கு எந்த காட்சியும் கொடுத்தது. ஆனா அவங்க கிட்ட மனசார கும்பிட்டு வேண்டும் போது சில விஷயங்களை எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபமா ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதனால ஒரு 3 நாள் விரதமா இருந்து தேங்காயில தீபம் போட்டு அந்த 3 நாளும் நல்லபடியா படைச்சேன். நான் படைச்சது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது. அதுக்கப்புறம் எப்பவும் போல செவ்வாய்க்கிழமையில மட்டும் அவங்களுக்கு பூஜை பண்ணி படைக்கிறது வழக்கமா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பஞ்சமி நாள்லயும் அவங்களுக்கு எப்பயும் படைப்பேன். இப்படிதான் அவங்களுக்கு எப்பவும் பூஜை பண்ணுவாங்க. கிழங்கு ரூபத்துல எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாங்க. சாதாரணமா கிழங்கா எடுத்துக்காம அவங்களை எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அவங்களை இப்படிலாம் பூஜை பண்ண சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கல. இத பார்த்த உடனே எங்களுக்கே தோணுன விஷயம் தான் நாங்க பண்ணது எல்லாமே. முதல் விஷயமா வீடை எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணிட்டோம். வீட்டுல பாத்தீங்கன்னா சின்னதா வாராகி சிலை வச்சிருக்கோம். அவங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிலவாசல பாத்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி அங்கேயும் மஞ்சள் பொட்டு எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம். ஏன்னா வீட்டுக்குள்ள வர போறது வாராகி சாமியாச்சே, அதனால சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. கிராமம்னு வச்சுக்கிட்டாலே வீட்டுக்கு வீடு ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அது போல எங்க வீட்டுலயும் ஒரு கோவில் இருக்கு. எந்த ஒரு நல்ல விஷயம் பண்றதா இருந்தாலும் எங்க கோவில்ல படைச்சிட்டு தாங்க பண்ணுவோம். அவங்களையும் நல்லா கழுவிட்டு விளக்கேத்தி நல்லபடியா பூஜை பண்ணிட்டேன். அன்னைக்கு அப்படி ஒரு காட்சி கொடுத்த உடனே நான் வீட்டுக்குள்ள கொண்டு போல அவங்கள துளசி மாடத்துக்கிட்ட சிவன் இருக்காரு இல்லையா, அவருக்கு பக்கத்திலேயே அவங்கள வச்சுட்டேன். ஏன்னா இப்ப நம்ம கவுச்சதா செஞ்சிருப்போம், ஏதோ தீட்டு தொடக்கு இருக்கும், சுத்தம் பண்ணாம உள்ள கூப்பிட்டு போக கூடாது. வீட்டு வாசலை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முறையா அவங்கள கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டு வச்சாச்சு. இப்பவும் சொல்றேன், அதை எங்களால கிழங்கா பார்க்கவே முடியல. அது ஒரு சிலையா தான் நாங்க பார்த்தோம். ஒரு விஷயத்த சாதாரணமா எடுத்துக்கிட்டா அது நம்ம கண்ணுக்கு சாதாரணமா தான் தெரியும். ஆனா அதுவே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டா எப்பவுமே அது பெரிய விஷயமா தான் தெரியும். காவலி கிழங்கு எடுக்கிறப்ப அது ஒரு சாதாரணமான கிழங்கா எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நாங்க 2 பேரும் இந்த அளவுக்கு பார்த்து ஒரு விஷயமும் பண்ணோம். எல்லார் வாழ்க்கையிலயும் நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கு, இல்லாம இல்ல. அப்படிதான் எங்க வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. திடீர்னு இப்படி ஒரு காட்சியெல்லாம் நடக்கும் போது நமக்கும் நல்லது நடந்துராதா? அப்படிதான் ஒரு நாளும் நாங்க கடந்துட்டு இருக்கோம். உண்மையா இந்த உலகத்துல வாழ்றது முள்ளு மேல கால் வைக்கிறதுக்கு சமந்தான். எங்க வாழ்க்கையே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா எல்லா விஷயத்தையும் கடந்து நாங்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லவங்களா வாழ்றது தாங்க ரொம்ப கஷ்டம். கெட்டவங்களான வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் வராது. நல்லவங்களா வாழும் போதுதான் நிறைய விஷயங்களுக்கும் நிறைய பேச்சுகளுக்கும் நம்ம ஆளாவோம். ஒரு விஷயம் உண்மையா சொல்லணும்னா, இது போல கிழங்கு ரூபத்துல காட்சி கொடுத்தாங்க பாருங்க, அன்னைக்கு மறுநாள்ல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் அவ்வளோ ஒரு பெரிய எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு சண்டை நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணான்னு பிரிஞ்சு போற அளவுக்கு அந்த சண்டை நடந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா சமாதானம் ஆகி அவங்கள விடாம நாங்க படைச்சிட்டு தான் இருக்கோம். காவலிக்கிழங்கு எடுத்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுதுங்க. 3 நாள் வரைக்கும் சண்டை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு இடையில நாங்க படைக்கிறதும் விடாம படைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியா சமாதானம் ஆகியாச்சு. இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு பர்சனலான விஷயம்தான். ஆனா நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்லணும்னா கண்டிப்பா காரணம் இருக்கு. அதாவது கடவுள் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பா சோதிப்பாரு தாங்க. கிழங்கு ரூபத்துல இப்படி ஒருத்தவங்க வந்து அவங்கள விடாப்பிடியா நாங்க படைக்கிறோமா இல்ல என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த வாராகி நடத்திட்டாங்க எங்க வாழ்க்கையில. அதான் சொல்றேனே, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அப்படி நடக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. தலைக்கு மீறி போன விஷயத்தையே விட்டு கொடுத்து அவங்களுக்காக நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை, இவங்க வந்த நேரம் நம்ம வாழ்க்கை மாறாதான்னு நம்பிட்டு தான் இருக்கோம். கடவுள் சோதிக்கிறாருன்னு சொல்லிட்டு இது போல ஒரு ரூபத்துல வந்து நீங்க அலட்சியமா விட்டுடாதீங்க. இப்படி உங்க கையில இப்படி ஒரு பொக்கிஷம் கிடைச்சா அதை முறையான
வழியில படைங்க. நாங்க என்ன பண்ணோம்னா அவங்கள துளசி மாடத்துக்கிட்ட வச்சோம் இல்லையா, மஞ்சளை தடவி பொட்டு வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிட்டேன். நம்ம வீட்டு வாசல்ல விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு போகணும் இல்லையா, இவங்கள அப்படியே சும்மா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனா ஒரு பலனும் கிடையாது, அது ஒரு முறையான விஷயமும் கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா நவதானியம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கிட்டோம். அந்த நவதானியத்தை எடுத்து ஒரு பானைக்குள்ள கொட்டியாச்சு. அம்மா ரூபமா இருக்கிற அந்த கிழங்கோடைய அடிப்பகுதி இருக்கு இல்லையா, அதுல பசுமாட்டு சாணத்தை தடவிக்கிட்டோம். இது எல்லாமே தயாரா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்க நினைக்கலாம் பசுமாட்டு சாணம் எதுக்கு தடவுறோம்னு. அதாவது காவலி கிழங்கு இப்ப நம்ம அறுவடை பண்ணிடுறோம் இல்லையா, அந்த கிழங்கு எடுத்து மறுபடி நம்ம நடணும்னு சொன்னா அந்த கிழங்க கட் பண்ணி அதுல கொஞ்சம் பசுமாட்டு சாணத்தை தடவி பானைக்குள்ள வச்சு மூடிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா 2 மாசம் இல்ல 3 மாசம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப வேணாலும் எடுத்து நட்டுக்கலாம். இப்படிதாங்க அதை வழியா பயன்படுத்துவாங்க. இது போல எங்க மாமியார் செஞ்சது எனக்கு நினைப்புக்கு வந்துச்சு. நாங்களும் அதே மாதிரி அந்த சாணத்தை தடவி பானைக்குள்ள வச்சாச்சு. இப்படி எல்லாமே அவங்கள தயாரா ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்க பிரசாதமா வச்சாச்சு. இந்த பூஜை முறை எல்லாமே துளசி மாடத்துக்கிட்டே வச்சு அவங்கள நல்லபடியா படைச்சிட்டோம். படைச்சு முடிச்ச கையோட வீட்டுக்குள்ள கூட்டு போகணும் இல்லையா, அவங்கள அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி வீட்டுல போய் தீபம் எல்லாமே போட்டு ரெடியா வச்சுட்டேன். நவதானியத்தோட பானை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த பானையில எடுத்து இவங்கள வச்சு உள்ள அழைச்சிட்டு போயிட்டோம். தூப தீபம்லாம் காமிச்சு நைட்டு வீட்லயே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையாயிடுச்சா, அன்னைக்கு என்ன பண்ணோம், மறுபடியும் துளசி மாடத்துக்கிட்டே சிவன் இருக்காரு இல்லையா, அவருக்கு பக்கத்திலேயே வச்சாச்சு. அதாவது ஏதாவது ஒரு தீட்டு தொடக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, வீட்டுல வைக்கிறது சேஃப் கிடையாது, அதனால துளசி மாடத்துக்கிட்டே வச்சு படைச்சாதான் நல்லதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு அச்சப்பட்டோம், ஏன்னா ஒரு சிலையாவே பார்த்துட்டோம் நாங்க, அதனாலதான் துளசி மாடத்துக்கிட்டேயே மறுபடியும் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இப்படிதாங்க முறையா பூஜை பண்ணி எல்லாமே செஞ்சோம். பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, இது எல்லாமே எங்க மனசுல ஏன் தான் இப்படி தோணுச்சுன்னு தெரியல. யாரும் எதுவுமே சொல்லல, நாங்களாவே தான் இந்த விஷயம் எல்லாமே பண்ணோம். வேற ரூபத்துல அவங்க காய்ச்சி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பா பராமரிக்க முடியவே முடியாது. காவலி கிழங்கு அவ்வளவு சீக்கிரத்துல வீணாகாது, அதனால அதை ரொம்ப நாள் வச்சு நம்ம பராமரிக்கலாம், மாச கணக்குல கூட வச்சிருக்கலாம். அம்மா நம்மள தேடி வந்திருக்காங்க, அதனால ஒரு 11 நாளைக்கு தீட்டு தொடக்கு இல்லாம கவுச்சி இல்லாம அவங்கள முறையா வழிபடலான்னு 2 பேரும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல துளசி மாடத்துக்கிட்ட வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடலான்னு இருக்கோம். எப்பவுமே சோதிக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா கடவுள் இருக்காருன்னு தான் சொல்லலாம். சில விஷயம் எங்க லைஃப்ல நடக்கிறத வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் நமக்கு நிறைய பரீட்சை வைப்பாரு, அதுல நம்ம பாஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க. எல்லாமே பாசிட்டிவா எடுத்துக்குங்க, நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நன்மையே செய்வோம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் பலன் இருக்கு, அது இப்ப தெரியாது நமக்கு, கண்டிப்பா அது ஒரு நாள் புரிய வரும். அப்ப நம்ம நினைப்போம் நம்ம செஞ்ச புண்ணியம்தான் நம்மள காத்துது. ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா அவங்கள கைவிடாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளை கண்டிப்பா முறையா செய்யுங்க. ஏதோ ஒரு நாள் படைச்சோம், ஏதோ ஒரு நாள் படைக்காம விட்டோம்னா அப்படி பண்ணாதீங்க. ஆனா நம்ம படைக்கும் போது அதுக்கான பலன் இல்லாம இருக்காது, நிச்சயமா கிடைக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நம்ம நித்திகா தமிழ் விளாக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்து எல்லாத்தையும் சொல்லுங்க. பாய்.